இன்னைக்கு வந்து நாங்கள் சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கேரட், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, 5-6 பீன்ஸு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கேரட் பருப்பு சாம்பார் சாதம் செய்யறதுக்கு பருப்பை அரிசியும் கழுவி போட்டுக்கலாம். அரிசி பருப்பை இப்போ கழுவி வச்சாச்சு. இப்போது குக்கரில் போட்டுக்கலாம். நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி, துவரம்பருப்பு போட்டாச்சு. இப்போது இந்த வெட்டி வச்சுருக்க ஒரு கேரட், பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் லேசாக மஞ்சள் தூள். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து அரிசி பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். 2.5 டம்ளர் விட்டுக்கிறேன். இந்த அரிசி கொஞ்சம் வெட்டியிருக்கு, இதையும் கழுவி ஊற்றிக்கலாம். 2.5 டம்ளர் அரிசி தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காய்க்கு அரிசிக்கு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ரெண்டையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். மூடி குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சத்தமா சொல்லு. இப்போ சாம்பார் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், முந்திரி பருப்பு 6 முந்திரி பருப்பை 2 அந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா 2 பிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, சீரகம், மிளகு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு நெய், எண்ணெய். இப்போ எப்படி தாளித்து எதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய். சாம்பார் சாதத்துக்கு நெய் போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், மிளகு போட்டாச்சு. அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டுக்கணும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் அந்த முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு. இப்போ நல்லா அதை ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி 2மே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் லேசாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணதுனால நான் எக்ஸ்ட்ரா புளி எதுவும் ஆட் பண்ணல.
நீங்கள் சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி கொஞ்சம் லேசாக நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த புளிப்பே போதும், அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் புளி ஆட் பண்ணல. இப்போ அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு நம்ம அந்த அரிசி பருப்பு சாதத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம் சேர்த்து. அதை மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். கொஞ்சமாக அந்த மசாலாவையும் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக அந்த குக்கரில் அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கொத்தமல்லி இலையுமே போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி இலையை போட்டுட்டு இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடுப்பில் இந்த ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆர்எஸ்எம் ஸ்கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.